பிஆர்டிகள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். முதல்ல 1 முதல் 8 வரைக்கும் இருக்கும் போது எத்தனை பேர் வேலை செய்யும் தெரியுமா? 6000 பேர் வேலை செய்யும். 6000 பேர் வேலை செய்தோம். இதனுடைய நம்ம அரசுல என்ன சொல்றோம்னா சாங்ஷன் அண்ட் இம்போசிஷன் சொல்றோம். எத்தனை சாங்ஷன் எத்தனை இம்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். 1 முதல் 8 வரைக்கும் சாங்ஷன் பண்ணது எவ்வளவு தெரியுமா? 6000 பேர். அன்னைக்கு இம்போசிஷன் 6000 பேர். இன்னைக்கு 6000 பேர் ஒதுக்க வேண்டிய இடத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடியது வெறும் 3000 பேர் தான் இருக்கும். 3000 காலி பணியிடங்கள் இருக்கிறது as per GO. அதற்கு பிறகு ரிவைஸ்ல ஒரு GO போட்டாங்க. ரிவைஸ்ல ஒரு GO போட்டு அந்த GOல ஆட்களை திருப்பி வச்சாங்க. திருப்பி 4400 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வேக்கெட்டை சரண்டர் பண்ணதெல்லாம் போக இன்றைக்கு அப்சல்யூட்டா இருக்கக்கூடிய வேக்கெட் 1500 பேர் இல்லாமல் வேலையே செய்ய முடியாது as per GO. ஆனால் அந்த பிஆர்டிசிகள் செய்யக்கூடிய பணிகளின் சுமைகள் உங்ககிட்ட சொல்ல முதல்ல 1 முதல் 8 வரைக்கும் சொல்லி ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு 2001 ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பிரிகேஜ் 2 12 ஆகிட்டாங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு கண்டிஷன். அத்தனை துறைகளையும் பார்த்துக் கொண்டு ஆசிரியர் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் வேலை செய்கிறோம் என்று நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். உண்ணாவிரதம் இருக்கிறீர்கள். ஆனால் படித்து பட்டதாரி ஆகி உண்ணாவிரதம் இருந்து பணிக்கு வருகிறேன் என்று கடந்த ஒரு 2 ஆண்டு காலமாக பரீட்சை எழுதிட்டு மார்க் கையில வச்சுட்டு ஒரு டீச்சர் எனக்கு கால் பண்றாங்க, எனக்கு 52 வயசு ஆயிடுச்சு, இனிமே எனக்கு படிக்கவே முடியாது. எப்படி இது போன்ற வேதனை வேற எதாவது இருக்க முடியும்? இது போன்ற ஒரு வேதனை